ஜனமா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா, டைம் ஆச்சுல. 9:30க்குலாம் ஆபீஸ்ல இருக்கணும். சாரிமா, எதுக்கு? முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லிருக்கணும், மறந்துட்டேன். இப்ப நீங்க பக்காவா ரெடியாகி வந்திருக்கீங்க. இப்போ திரும்ப நீங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்தணும்ல. ஆ, ஏன்? என்னம்மா, உங்க பேரன் கையில பொறுப்பை கொடுத்திருக்கீங்க. எனக்கும் இந்த பிசினஸ் பத்தி ஓரளவுக்கு கத்து கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறமும் நீங்க ஆபீஸ்க்கு வரணுமா? இல்ல தமிழ், நான் ஆபீஸ்க்கு. நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் ஜனாமா. நீங்க உழைச்சதெல்லாம் போதும், ரெஸ்ட் எடுங்க. நீங்க இருந்தாலும் நான் வீட்ல எப்படி இருக்கிறது? நான் ஆபீஸ்க்கு என்ன வந்து. ஜானு, எங்க மேல நம்பிக்கை இல்லையா? நாங்க பாத்துக்கிறோம் ஜானு, நீ ரெஸ்ட் எடு. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட. ஆபீஸ்ல ஒர்க்க முடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் ஈவினிங் வந்து உங்ககிட்ட நான் அப்டேட் பண்றேன். அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். இங்க பாரு ஜானு, நீ ஜாலியா வீட்ல டிவி பாத்துக்கிட்டு உனக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணு ஜானு. எங்கேயாவது வேர்ல்ட் டூர் போகணும்னா என்கிட்ட சொல்லு, நான் அரேஞ்ச் பண்றேன். சரி, உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நிறைய ஒர்க் பிரஷர் வரும். எல்லாத்தையும் நீங்க 2 பேரும் எப்படி தனியா? ஜானு, நாங்க தனியா இல்ல. ஆடிட்டர் இருக்காரு, மேனேஜர் இருக்காரு, நம்ம வினோத் இருக்காரு. எந்த டவுட்டா இருந்தாலும் நாங்க அவங்க கிட்ட கேட்க போறோம். சிம்பிள். அதுக்கு மேலயும் வேணும்னா உங்ககிட்ட கால் பண்ணி கேட்டுக்கிறோம். இன்னும் என்ன யோசிக்கிற ஜானு? இல்ல, இந்த வேலையை செய்யறதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இதுல தள்ளியிருக்கேன். அதான் தள்ளிட்டல்ல, அப்புறம் என்ன? நாங்க பாத்துக்கிறோம் ஜானு, நீ ரெஸ்ட் எடு. இந்த நிமிஷத்துக்காக நான் எத்தனை வருஷம் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? சிபி, நீ எனக்காக ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான் பண்ணணும். என்ன ஜானு? தமிழ் கூட சண்டை போடாத. உன்னோட அறிவும் தமிழோட திறமையும் சேர்ந்தா நம்ம கம்பெனி எங்கேயோ போயிடும். ஜானு, எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டல, இனிமே நம்ம கம்பெனி எப்படி க்ரோ ஆகுதுன்னு மட்டும் பாரு. ஜனமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தமிழ் நல்லா இரு தமிழ். ஜானு